பருப்பு சாதம். அதுக்கு வந்து ஒரு பங்கு அரிசி, அரை பங்கு துவரம்பருப்பு, அரை பங்கு பயத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்க்கலை. சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு மிளகா வத்தல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளிச்சிட்டு இந்த தக்காளியை வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ரைஸை கடைசியாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு மிளகா வத்தல் காணாது. நான் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன். தாளிச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு தக்காளியும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் மேலே வந்து உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு இந்த சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். ஏன்னா இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாடை போகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த வடித்த ரைஸை சேர்த்துடுவோம். ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். சாம்பார் பொடி வாடை, தக்காளியும் நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம அந்த ரைஸை சேர்க்கலாம். நம்ம ரைஸை சேர்த்துட்டோம். நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். ஏன்னா இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த ரைஸில் இறங்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ பருப்பு சாதம் ரெடி. பசங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா பருப்பு நம்ம வந்து பயத்தம்பருப்பும் சேர்த்துருக்கோம், துவரம் பருப்பும் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு. ஸோ பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளுமே செஞ்சு சாப்பிடலாம். டக்குன்னு செய்யறாப்புல ஒரு சிம்பிளான பருப்பு சாத ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் பொடி நம்ம வீட்டில் செஞ்சது தான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க என் வீட்டு சாம்பார் பொடி, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த முறையில் நீங்கள் வேணால் செஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.